அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குரானிக் அராபிக் 154 என்ற இந்த பதிவில் ஹப்ல் என்ற வார்த்தைக்கான அர்த்தம் மற்றும் உதாரணம் பார்க்க உள்ளோம். ஹப்ல் பிஃபோர் முன்னர், ஹப்ல் பிஃபோர் முன்னர், ஹப்ல் பிஃபோர் முன்னர், ஹப்ல் பிஃபோர் முன்னர், ஹப்ல் முன்னர். ஹப்ல் என்ற வார்த்தை திருக்குரானில் சுமார் 240 முறை வரப்பெற்றுள்ளது. அடுத்த பதிவில் பஅத் ஆஃப்டர் என்ற வார்த்தை பார்க்க உள்ளோம். ஹப்ல் முன்னர், பஅத் ஆஃப்டர். உருதுவிலும் பஅத் பாது என்று கூறுவோம். பஅத் என்ற வார்த்தை தான் பாது என்று சொல்லப்படுகிறது பேச்சு வழக்கில். ஹப்ல் பிஃபோர் முன்னர். முதலில் 2வது அத்தியாயம் 4வது வசனம். வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக வமா உன்சில மின் கப்லிக் வபில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன். வல்லதீன இன்னும் எவர்கள், யுமினூன நம்பிக்கை கொள்வார்கள், பிமா எதை, உன்சில இலைக்க உமக்கு இறக்கப்பட்டது. அன்சல இறக்கினான், உன்சில இறக்கப்பட்டது, இலைக்க உம்மீது அல்லது உமக்கு. வமா உன்சில மேலும் எது, உன்சில மின் ஹப்லிக் உன்சில இறக்கப்பட்டது, மின் ஹப்லிக் உமக்கு முன்னர். உன்சில இலைக்க உமக்கு இறக்கப்பட்டது, உன்சில மின் ஹப்லிக் உமக்கு முன்னர், அதாவது உனக்கு முன்னோர் சமூகத்திற்கு முன்னர் இருந்தவர்களுக்கு இறக்கப்பட்டது. உன்சில மின் ஹப்லிக் உமக்கு முன்னர் இறக்கப்பட்டது. ஓ பில் ஆஹிரத்தி இன்னும் மறுமையை, ஹும் யூஹினூன் அவர்கள் உறுதி கொள்வார்கள், யஹீன் கொள்வார்கள். ஹும் அவர்கள், யூஹினூன் உறுதி கொள்வார்கள், யஹீன் கொள்வார்கள். ஈமான் கொண்டவர்களை பற்றி அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகின்றான். ஈமான் கொண்டவர்களை தேவையென்றால் வல்லதீன யுமினூன பிமா உன்சில இலைக்க நபியை இன்னும் அவர்கள் உமக்கு அருளப்பெற்ற வேதத்தின் மீதும் ஒமா உன்சில மின் ஹப்லிக் உமக்கு முன்னர் அருளப்பட்டவை மீதும் நம்பிக்கை கொள்வார்கள். ஒபில் ஆஹிரத்தி ஹும் யூஹினூன் இன்னும் ஆஹிரத்தை மறுமையை உறுதியாக நம்புவார்கள். அடுத்து 2வது அத்தியாயம் 21வது வசனம். யா ஐயுஹன்னாஸ் உபுது ரப்பக்கும் அல்லதீ ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். யா ஐயுஹன்னாஸ் ஓ மனிதர்களே, உபுது வணங்குங்கள், அபத யஅபுது உபுது வணங்குங்கள், ஆபித் அப்து என்ற வார்த்தை எல்லாம் ஒரே ஒரு ஒற்றைந்து வருது. உபுது வணங்குங்கள், இபாதத் செய்யுங்கள், உபுது வணங்குங்கள், இபாதத் செய்யுங்கள். ரப்பக்கும் உங்கள் இறைவனே, இறைவன், ரப்பக்கும் உங்கள் இறைவனே, அல்லதி எவன், அவன் எப்பட்டவன் என்றால் ஹலகக்கும் உங்களை படைத்தான், ஹலக படைத்தான், ஹலகக்கும் உங்களை படைத்தான். வல்லசீன மேலும் இன்னும் எவர்கள், மின் ஹப்லிக்கும் உங்களுக்கு முன்னர், மின் ஹப்லிக்கும் உமக்கு முன்னர், ஹலகக்கும் உங்களை படைத்தான், மின் ஹப்லிக்கும் உங்களுக்கு முன்னர் இருந்தவர்களையும் படைத்தான். லஅல்லக்கும் தத்தகூன் இதனால் நீங்கள் இரையச்சம் உடையோர் ஆகலாம். லஅல்லக்கும் தத்தகூன் தஹ்வா உடையவர்கள் ஆகலாம். லஅல்லக்கும் தஹ்தகூன் நீங்கள் இரையச்சம் உடையோர் ஆகலாம். லஅல்லக்கும் தத்தகூன் நீங்கள் இரையச்சம் உடையோர் ஆகலாம். யா ஐயுஹன்னாஸ் உபுது ரப்பக்கும் மனிதர்களே, அல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும் மனிதர்களே நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனையே வணங்குங்கள். லஅல்லக்கும் தத்தகூன் அதனால் நீங்கள் இரையச்சம் உடையோர் ஆகலாம். அடுத்து 40வது அத்தியாயம் 21வது வசனம். அவலம் யஸீரு ஃபில் அர்லி ஃபயன்லுரு கைஃப கான ஆகிபா அல்லதீன கானு மின் கப்லிஹிம். அவலம் யஸீரு அவர்கள் சுற்றுப்பயணம் செய்யவில்லையா, அவலம் யஸீரு அவர்கள் சுற்றுப்பயணம் செய்யவில்லையா, ஃபில் அர்ல் பூமியில் இந்த பூமியில், ஃப என்லுரு அவர்கள் பார்த்திருப்பார்கள், நலர என்லுரு ஃப என்லுரு அவர்கள் பார்த்திருப்பார்கள், கைஃப எப்படி, கான ஆஹிபா முடிவு இருந்தது, கான இருந்தது, ஆஹிபா முடிவு, அல்லதீன எவர்கள், கானு இருந்தார்கள், மின் ஹப்லிஹிம் இவர்களுக்கு முன், மின் ஹப்லிஹிம் இவர்களுக்கு முன், இவர்களுக்கு முன் இருந்தவர்களின் முடிவு எப்படி ஆயிற்று என்று இவர்கள் பூமியில் சுற்றுப்பயணம் செய்தால் பார்க்கலாம் என்று இறைவன் குறிப்பிடுகின்றான். நிராகரிப்பாளர்களை இறைவன் எவ்வாறு அழித்தான் என்பதை பூமியில் சுற்றுப்பயணம் செய்தால் நீங்கள் பார்க்கலாம் என இங்கே குறிப்பிடுகின்றான். 40வது அத்தியாயம் 21வது வசனத்தின் ஒரு பகுதி. அவலம் யஸிரு ஃபில் அர்ல்
இவர்கள் பூமியின் பிரயாணம் செய்து ஃபயன்லுரு கைஃப கான ஆஹிபா இவர்களுக்கு முன் இருந்தவர்களின் முடிவு எப்படி இருந்தது என்பதை பார்க்கவில்லையா? அல்லதீன கானு மின் ஹப்லிஹிம். அடுத்த 50வது அத்தியாயம் 39வது வசனம். ஃபஸ்பிரு அலாமா யஹூலூன வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக் ஹப்ல துலூ இஷ்ஷம்சி வ ஹப்லல் குரூப். ஃபஸ்பிரு எனவே பொறுமையோடு இருப்பீராக. மா யஹூலூன அவர்கள் கூறுவதை பற்றி. மா யஹூலூன என்ற வார்த்தை தமிழ் இங்கு மறைந்துள்ளது. யஹூலூன அவர்கள் கூறுவதை பற்றி. ஹால கூறினான், யஹூலு அவர்கள் கூறுகிறார்கள். மா யஹூலூன அவர்கள் கூறுவதை பற்றி. அலா மா யஹூலூன அவர்கள் கூறுவதை பற்றி. ஃபஸ்பிரு எனவே பொறுமையோடு இருப்பீராக. அலா மா யஹூலூன அவர்கள் எதை கூறுகிறார்களோ அதை பற்றி. வஸப்பிஹ் இன்னும் துதிப்பீராக. வஸப்பிஹ் இன்னும் துதிப்பீராக. பிஹம்தி ரப்பிக இறைவனை புகழ்ந்து. ஹம்து புகழ்ந்து. ரப்பிக இறைவனை. பிஹம்தி ரப்பிக வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக இன்னும் இறைவனை புகழ்ந்து துதிப்பீராக. ஹப்ல முன்னர். துலூ இஷ்ஷம்ஸ் சூரியன் உதிப்பதற்கு. ஹப்ல முன்னர். குரூப் இன்னும் மறைவதற்கு. சூரியன் உதிப்பதற்கு முன்னரும் சூரியன் மறைவதற்கு முன்னரும் இறைவனை துதிப்பீராக. ஹப்ல முன்னர். துலூ இஷ்ஷம்ஸ் சூரியன் உதிப்பதற்கு. துலூ இஷ்ஷம்ஸ் சூரியன் உதிப்பதற்கு. ஹப்ல மேலும் முன்னர். குரூப் மறைவதற்கு. அது மறைவதற்கு, அதாவது சூரியன் மறைவதற்கு. துலூ இஷ்ஷம்சி ஹப்ல துலூ இஷ்ஷம்சி வ ஹப்லல் குரூப் சூரிய உதயத்திற்கு முன்னரும் அது மறைவதற்கு முன்னரும். துலூ இஷ்ஷம்ஸ் சூரிய உதயத்திற்கு முன்னர். வ ஹப்லல் குரூப் இன்னும் அது மறைவதற்கு முன்னர். ஃபஸ்பிர் அலாமா யஹூலூன எனவே நபியே அவர்கள் கூறுவதை பற்றி பொறுமையோடு இருப்பீராக. வஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக இன்னும் உங்களுடைய இறைவனை புகழ்ந்து துதி செய்து கொண்டிருப்பீராக. ஹப்ல துலூ இஷ்ஷம்சி வ ஹப்லல் குரூப் இன்னும் சூரிய உதயத்திற்கு முன்னரும் அது மறைவதற்கு முன்னரும் உங்களுடைய இறைவனை புகழ்ந்து துதி செய்து கொண்டு இருப்பீராக. அடுத்து 63வது அத்தியாயம் 10வது வசனம். வ அன்ஃபிஹூ மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத். வ அன்ஃபிஹூ இன்னும் தான தர்மம் செய்யுங்கள். அன்ஃபிஹூ இன்னும் தர்மம் செய்யுங்கள். மிம்மா ரஸக்னாக்கும் நாம் உங்களுக்கு கொடுத்தவற்றில் இருந்து. மிம்மா ரஸக்னாக்கும் நாம் உங்களுக்கு கொடுத்தவற்றில் இருந்து. மிம்மா ரஸக்னாஹும் நாம் உங்களுக்கு கொடுத்தவற்றில் இருந்து. மின் ஹப்ல் முன்னர். அன் யஅதிய வருவதற்கு முன்னர். அன் யஅதிய வருவதற்கு முன்னர். மின் ஹப்லி அன் யஅதிய வருவதற்கு முன்னர். அஹதக்கும் உங்களில் ஒருவருக்கு. மௌத் மரணம் வருவதற்கு முன்னரே தான தர்மம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மரணம் எப்போது வேண்டுமானால் வரலாம், அதனால் தான தர்மம் செய்யுங்கள் அதற்கு முன். வ அன்ஃபிஹூ மிம்மா ரஸக்னாக்கும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத் உங்களில் ஒருவருக்கு மரணம் வரும் முன்னரே நாம் உங்களுக்கு அளித்த பொருள்களிலிருந்து தான தர்மம் செய்து கொள்ளுங்கள்.